ஹலோ எக்ஸெப்ஷன்ஸ், வெல்கம் டு கோடிங் இன் பிசி. இந்த வீடியோவில் நம்ம ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபார் லூப்பை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஃபார் லூப்போட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கோடிங் இம்ப்ளிமெண்டேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒய் ஃபார் லூப். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த எக்ஸாம்பிளில் நம்மளை நம்பர் 1 to 10 டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு ஒரு சி அவுட் எழுதி நம்பர் 1, அடுத்து திருப்பி ஒரு சி அவுட் எழுதி நம்பர் 2, இப்படியே 10 வரைக்கும் சி அவுட்டில் டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு 10 நம்பர்ஸுங்கிறதுனால நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அடுத்து நம்மளை ஒரு 100 நம்பர்ஸ் பண்ண சொன்னால், அடுத்த எக்ஸாம்பிளில் நம்ம கிளாஸில் இருக்கிற எல்லாரோட நேமையும் நம்ம இன்புட் வாங்கி டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நம்ம இப்போ ஜான்னு ஒரு பேர் வாங்கி சி அவுட் ஜான் அப்படின்னு கொடுப்போம். இது கிளாஸில் 30 பேர் இருந்தாங்கன்னா இந்த ஆப்ரேஷனை நம்ம 30 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். லூப்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற லூப்ஸோட பேர்லாம் ஃபார் லூப், வைல் லூப். ஸோ ஃபார் லூப்ஸ் எந்த இடத்துல எப்போ நமக்கு யூஸ் ஆகுதுன்றதை பார்த்தோம். இப்போ ஃபார் லூப்போட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணுறோன்ற எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஒரு ஸ்டேர் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியணும். அதாவது நான் ஸ்டெப் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியணும். எந்த இடத்துல ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்றதும் தெரியணும். தேர்டாக நீங்கள் எப்படி மூவ் பண்ண போகிறீங்கன்றதும் உங்களுக்கு தெரியணும். அதாவது ஒரு ஸ்டெப் அட் அ டைம் மூவ் பண்ண போகிறீங்களா, இல்லை 2 ஸ்டெப்ஸ் அட் அ டைம் மூவ் பண்ண போகிறீங்களான்ற மூவ் ஸ்ட்ரக்சர்ஸும் நமக்கு தெரியணும். இது மூணும் தெரிஞ்சுன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபார் லூப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஃபார் int I equal to 1. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5ன்றதை டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். int I equal to 1னா நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1ன்றது நமக்கு தெரியும். செகண்ட் என்ன பார்த்தோம், நமக்கு எங்கே ஸ்டாப் பண்ணணும்னு தெரியணும். I is less than or equal to 5. எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணுறோம், I 5ஆக இருக்கிறப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். அண்ட் I ப்ளஸ் ப்ளஸ், இந்த ப்ளஸ் ப்ளஸ்ன்றது இன்க்ரிமெண்ட்ஸ் I by 1. I equal to I plus 1ன்றது தான் இந்த I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அதோட மூவ் ஸ்ட்ரக்சரும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபார் லூப்போட கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துடலாம். ஃபார் int I equal to 0, this is where we start. I is less than or equal to 5, இங்கே தான் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். I ப்ளஸ் ப்ளஸ், இதுதான் அதோட மூமெண்ட். சி அவுட் I கொடுத்துட்டு எண்டல் கொடுக்குறோம். எண்டல் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனை நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு. இப்போது ரன் பண்ணி பார்க்குறப்போ ஸோ நமக்கு அவுட்புட்டில் 0 to 5 டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன்னா நம்ம இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1லேருந்து டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சோன்னா 0லேருந்து 1 மாற்றிட்டோம் அப்படின்னா இப்போ ரன் பண்ணுறப்போ 1 to 5 டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி
கிளாஸில் இருக்க 5 ஸ்டூடெண்ட்ஸோட நேமை எப்படி இன்புட் வாங்கி டிஸ்ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அரே படிச்சிருப்போம். அரேஸ் யூஸ் பண்ணி string arr of 5ன்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். for int I equal to 1, I is less than or equal to 5, cin arr of 5. இதில் நம்ம 0th index to 5th index ரன் பண்ண போகிறோம். டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு for int I equal to 0, I is less than 5, I plus plus, cout arr I பண்ணி ரன் பண்ணோன்னா John, Bob, Mary, Jason, Santha நமக்கு 5 பேரோட பேரும் டிஸ்ப்ளே ஆகிருக்கு. இன்னும் கிளியராக பார்க்குறதுக்கு இதுக்கு தான் எண்டல் யூஸ் பண்ணுறோம். எண்டல் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு நெக்ஸ்ட் லைனில் டிஸ்ப்ளே ஆகும். ஜான், பாப், மேரி, சாந்தம், பெக்கி. ஸோ நமக்கு 5 பேரோட பேரும் லைன் பை லைனாக டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வெர்ஷன் ஆஃப் ஃபார் லூப்ஸ் லைக் நெஸ்டட் லூப்ஸ் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வைல் லூப்ஸ், ஸ்விட்ச் கேஸ் இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ கீப் ஃபாலோயிங் த பிளேலிஸ்ட். தேங்க்யூ.